ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜாக்கி சானுடைய படங்கள்னாலே செம்மையா தான் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த படத்துல சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கு. உங்கள எத்தனை பேர் ஜாக்கி சானின் சாகசங்கள் கார்ட்டூன் பார்த்திருக்கீங்க? நம்மள நிறைய பேர் அந்த கார்ட்டூனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஜாக்கி சானோட படங்களே பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அந்த கார்ட்டூன்ல வர்ற மாதிரியே இந்த படத்துலயும் ஒரு ஆர்கியாலஜிஸ்டா இருக்காரு நம்ம ஜாக்கி சான். இதுவே சூப்பர். இதை விட சூப்பரான இன்னொரு விஷயம், அவர் ஃப்ரெண்டுடைய ரிசர்ச்காக ஒரு புராதன பொருளை தேடி நம்ம இந்தியாவுக்கு வராரு. இந்தியானா உடனே ஸ்ட்ரைட்டா பாலிவுட் இல்ல, தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்க தி சிட்டி ஆஃப் காட்னு சொல்லப்படுற கேரளாக்கு வராரு. இதுக்கு நடுவுல ஹீரோ அவருடைய முன்ஜென்ம ஞாபகம்லாம் வேற வருது. ஹீரோ என்ன புராதன பொருளை தேடி இந்தியாவுக்கு வந்திருக்காரு, அதுக்கும் ஹீரோவுடைய முன்ஜென்மத்துக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கப்புறம் நடந்ததுலாம் என்ன, இது எல்லாத்தையுமே 2005ல ரிலீஸ் ஆன தி மித்ங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த படத்துல எடுத்திருக்க முன்ஜென்ம கான்செப்டோட சேர்த்து ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி ஞாபகம் வருதான்னு தெரியல. நீங்களும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோவோட கடைசியில டிஸ்கஷன்ல அது என்ன படம்னு சொல்றேன். பாப்போம் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணி இருக்கா இல்ல எல்லாருக்குமே அதான் தோணுதான்னு. சரி, ஓகே. இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. பண்ணி ஆகணும்னு சொல்ல வரல. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. நான் உங்களோட நண்பன், மச்சான், தோஸ்து, அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சைனாவுடைய தளபதியா இருக்க நம்ம ஹீரோ அவரோட வீரர்களை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோவுடைய விசுவாசி ஒருத்தன் வேகமா வந்து, தலைவா அவங்க வந்துட்டு இருக்காங்க தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப ஹீரோ அவரோட வீரர்களை கூட்டிட்டு வேகமா போறாரு. எதிரில பார்த்தா கொரியன் படை நின்னுட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல தான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு நாட்டுக்கு நடுவுல போர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாட்டுடைய இளவரசி இன்னொரு நாட்டுடைய அரசனை கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா, அதே மாதிரிதான் கொரியாக்கும் சைனாக்கும் நடுவுல வார் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொரியா நாட்டுடைய இளவரசி சைனாவுடைய அரசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அந்த இளவரசியை பத்திரமா கூட்டிட்டு போறதுக்காக தான் சைனாவுடைய தளபதியா இருக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப தூரத்துல இருந்து ஹீரோ அந்த இளவரசியை பார்க்கும்போது அந்த டைம்ல அந்த கொரியன் வீரனோட நெஞ்சிலேயே ஒரு அம்பு பாயுது. இப்ப அம்பு வந்த சைடு பார்த்தா அந்த இடத்துல கொரியன் தளபதி அவனோட வீரர்களோட இளவரசியை திரும்ப கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரியன் இளவரசி இருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி இவங்களை இந்த தளபதிக்கு தான் நிச்சயம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் சைனா கூட பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சைனாவுடைய அரசனை கல்யாணம் பண்றதுக்கு இந்த இளவரசி ஓகே சொல்லிருப்பாங்க. எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண நீ எப்பறம் தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு இளவரசியை திரும்ப கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த தளபதி வந்திருக்காரு. இப்ப அந்த தளபதி அவனோட வீரர்கள் அனுப்பும்போது இந்த சைடு ஹீரோவும் அந்த இளவரசியோட வீரர்களும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா மேல இருந்து பாறையில நெருப்ப கொளுத்திலாம் அவனுங்க தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே இவங்க எப்படியோ சமாளிச்சு இப்ப ஹீரோ அவரோட வீரர்கள்ல ஒருத்தன் கிட்ட இளவரசி இங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போக சொல்றான். இதை கேட்டுட்டு அந்த வீரனும் இளவரசியோட வண்டி எடுத்துட்டு கிளம்பும் போது இதை தூரத்துல இருந்து அந்த கொரியன் தளபதி பார்த்துட்டு வேகமா அந்த வண்டியை விரட்டி அந்த வீரன் அங்க இருந்து தள்ளி விட்டுட்டு இளவரசியோட வண்டியை அவர் எடுத்துக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ குதிரையில விரட்டி வந்து அந்த தளபதி கூட சண்டை போட்டு அந்த இளவரசியோட வண்டியை நம்ம ஹீரோ ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவங்க வண்டியை ஒரு மலைக்கு மேலதான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த வண்டி மலையோட எட்ஜில மாட்டிக்கிட்டு இப்ப வண்டி கீழே விழுக போகுது. அந்த வண்டியோட சேர்த்து இளவரசியும் கீழே விழுக போறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ அந்த வண்டியோட கயிறு அவர் உடம்புல கட்டிக்கிட்டு விழுகாம புடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த கொரியன் தளபதி அங்க வந்துடுறான். அவன் வந்து ஹீரோவை கொல்ல போறான்னு பார்த்தா அவன் ஹீரோ எதுவும் பண்ணாம ஸ்ட்ரைட்டா அந்த இளவரசி கிட்ட போயிட்டு, நீங்க என் கூட வந்துருங்க, எனக்கும் உங்களுக்கும் தான் நிச்சயம் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த சைனாவுடைய அரசன் ஒரு கிழவன் கொஞ்சம் நல்லா செத்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, டேய் லூசுங்களா, நான் என்னோட மக்களோட நன்மைக்காக தான் சைனாவுடைய அரசனையே கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்ப அந்த தளபதி ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, நான் இளவரசியை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு சொல்ல, இளவரசியை காப்பாத்தி இங்க இருந்து சைனாக்கு கூட்டிட்டு போறது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்ப அந்த தளபதி அந்த வண்டியோட இன்னொரு கயிறு எடுத்து உடம்புல கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு ஹீரோவும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. சண்டையோட கடைசியில எப்படியோ நம்ம ஹீரோ அந்த தளபதியை கொன்னுறாரு. அவர் சாகறதுக்கு முன்னாடி கூட இளவரசியை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்து போயிடுறான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வண்டியை பிடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த தளபதி செத்ததுனால மொத்தமா அந்த வண்டி கீழே விழுது. இளவரசியை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவும் குதிச்சு இளவரசியை பிடிச்சிடுறாரு. இப்ப அவ்வளவு ஹைட்ல இருந்து ஹீரோவும் இளவரசியும் தண்ணிக்குள்ள விழுகும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை திறக்கிறாரு. என்னன்னா இது எல்லாமே ஹீரோக்கு வந்த கனவு. இப்ப ஹீரோ வாய்ஸ் ஓவர்ல, நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், வருஷம் 2005, ஆனா ஏனே தெரியல நான் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவோட தளபதியா இருக்க மாதிரியும் ஏதோ ஒரு இளவரசியை காப்பாத்துறதுக்காக போராடுற மாதிரியுமே கனவு வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வில்லியம் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப வில்லியம் ஹீரோ கிட்ட, எங்கடா உன் வீடு, இந்த கப்பல்ல தங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச்க்கு ரொம்ப செலவாச்சு, அதான் வீட்டை வித்துட்டு இந்த கப்பல்ல தங்கி இருக்கேன், ஏன் இதுக்கு என்ன குறை அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, கவலையே படாத மச்சான், உனக்கு காசு தானே பிரச்சனை, உனக்காகவே ஒரு வேலையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அமெரிக்கால இருக்க ஒரு மீட்டிங்கோட கனெக்ட் பண்றான். இப்ப அவங்க ஹீரோ கிட்ட, நாங்க மனுஷங்களை பறக்க வைக்கிறதுக்கான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஒரு
பொருளுடைய வேகத்தையும் இன்க்ரீஸ் பண்ணா அதோட வெயிட் குறையுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக நாங்க ஒரு மெஷினையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனா என்ன பிரச்சனைனா எந்த ஒரு உயிராலையும் இந்த வேகத்தை தாங்க முடியாது. சோ மனுஷங்க மேல இந்த டெஸ்டும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டா என்னடா சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்துல என்கிட்ட காட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருக்கு சம்பந்தம் இருக்கு. அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தப்பதான் நீ எழுதின புக் என் கைக்கு கிடைச்சிச்சு. இந்தியால 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த தசாருடைய அரசரை பத்தி நீ ஒரு புக் எழுதியிருந்த ஞாபகம் இருக்கா? அந்த புக்ல அந்த நாட்டுல இருந்த சாகா வரத்தை பத்தியும் அந்த அரசரோட பறக்கிற சவப்பட்டியை பத்தி நீ எழுதியிருந்த. மேபி அதை போய் பார்த்தா என் ரிசர்ச்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ராமச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவா அட லூசு பயல அதுவே ஒரு கட்டுக்கதை, அதை என்னாலே நம்ப முடியல, அதை போய் நம்பி வந்து என்கிட்ட கேக்குறியடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. இப்ப வில்லியம் பின்னாடியே கெஞ்சிட்டு வரும்போது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா கல்லறைக்கு போயிட்டுலாம் என்னால கொள்ளையடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த கப்பலுக்கு மேல போகும்போது அவருக்கு வர்ற கனவு பத்தி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே வராரு. இதை கேட்டுட்டு சைனாவோட தளபதியா இருந்தியா, என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க மச்சான், அதெல்லாம் விட்றா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒத்துக்காம அவர் பாட்டுக்கு கால்ஃப் விளையாடலாம்னு பாக்குறாரு. அந்த டைம்ல நம்ம வில்லியம் கீழே இருக்க கால்ஃப் பால கையில எடுத்து மச்சான் நான் உன்னை எந்த அளவுக்கு நம்புறேன் தெரியுமா, இங்க பாரு இந்த என் கையில வைக்கிறேன், அடி என் கையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா அவன் ரொம்ப கெஞ்சுறானே, சரி ஓகே ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அடிக்கிறாரு. கரெக்டா பால் மட்டும் பறக்குது. இப்ப கட் பண்ணி கேரளால தசாருங்கிற ஒரு ஊர்ல காட்டுறாங்க. ஆக்சுவலா இது உண்மையிலே ஒரு ஊர் கிடையாது, படத்துக்காக அப்படி வச்சிருக்காங்க. அங்க ஒரு மலை கோவிலுக்கு மேல பதர்கள் எல்லாரும் ஏறிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கூடவே சேர்ந்து ஹீரோவும் வில்லியமும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா முடியலடா மச்சான் என்னைய மேல தூக்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அடிச்சன செவிலு கிழிஞ்சிரும். சாவுப்பட்டியை பத்தி கேட்க மட்டும் தெரியுது இல்ல, வா ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரும் மேல போகும்போது அங்க கோவிலுக்கு மேல ஒரு சாமி நின்னுட்டு இருக்காரு. போலி சாமியாரு பறக்க போறானா லூசு பைய அப்படின்ற மாதிரி வில்லியம் சொல்லும்போது அங்க பார்த்தா அந்த சாமியார் உண்மையிலே பறக்குறான். ஆஹா ஜாக்கி இவர் உண்மையிலே சாமி தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அட வாடா நம்ம உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லியம் உள்ள கூட்டிட்டு போறாரு. இப்ப யாருக்கும் தெரியாம கோவிலுக்கு மேல உள்ள ஒரு சீக்ரெட்டான ரூம்குள்ள நம்ம ஹீரோவும் வில்லியமும் போறாங்க. அந்த இடத்துல அந்த ராஜாவுடைய சவப்பட்டி மிதந்துட்டு இருக்கு. அதிசயமா இருக்கேடா சவப்பட்டி மிதக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா பக்கத்துல ஒரு வாளு இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சவப்பட்டிக்கு கீழே இருக்க கல்வெட்டை படிக்க ஆரம்பிக்கிறாரு. தசாருடைய அரசருக்கும் சைனாவுடைய அரசருக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு. தசாருடைய அரசர் சைனாவுடைய அரசருக்கு நிறைய பரிசுகளை கொண்டு போனாரு. அதனால சந்தோஷப்பட்ட அந்த சைனாவுடைய அரசர் அவரோட அந்த புறத்துல இருந்து ஒரு பொண்ணை சூஸ் பண்ண சொன்னாரு. தசாருடைய அரசர் சைனாவுடைய அரசருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டாரு. ஆனா சைனாவோட அரசர் கோவப்படாம அந்த பொண்ணுடைய பெயிண்டிங்கையும் கூடவே வானத்துல இருந்து கடவுளால அனுப்பப்பட்ட ஒரு மந்திர கல்லையும் தசாருடைய அரசருக்கு பரிசா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சைனால உள்ள ஒரு முக்கியமான வீரனுக்கும் தசாருடைய இளவரசருக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு. அதுல சைனாவுடைய வீரன் தான் ஜெயிச்சான். தசாருடைய இளவரசனுக்கு அந்த சைனீஸ் வீரனோட வாளையும் பரிசா கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ படிச்சிட்டு இருக்கும் போது இந்த சைடு வில்லியம் ஒரு சிலையை பாக்குறான். அந்த சிலையில உள்ள கல்லு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ அந்த கல்லை உடைச்சு எடுக்கும் போது இங்க பார்த்தா அந்த சவப்பெட்டி ஆட ஆரம்பிக்குது. அந்த கல்லை எடுக்காதரா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறதுக்குள்ள வில்லியம் அந்த கல்லை எடுத்துடுறான். சோ அந்த சவப்பெட்டி நேரா ஹீரோவோட தலைமையில தான் வருது. ஜஸ்ட் மிஸ் இந்த இடத்துக்கு ஹீரோ தண்ணி ஆயிருப்பாரு. அந்த சைடு பார்த்தா அந்த சாமியாரும் கீழே விழுந்துடுறான். இப்ப ஹீரோவை வந்து இவன் தூக்கும் போது அந்த சைடு ஆக்சுவலா சவப்பெட்டி ஓபன் ஆயிருக்கும். அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்க பொண்ணுடைய பெயிண்டிங்கை பார்த்துட்டு ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. என்னன்னா ஹீரோவுடைய கனவுல ஒரு கொரியன் இளவரசி வருவாங்க இல்லையா, அவங்க தான் அந்த பெயிண்டிங்ல இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோ திரும்ப கனவுக்குள்ள போயிடுறாரு. அங்க 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கொரியன் இளவரசி சைனால இருக்கும்போது அங்க பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்கவரு அரசர் என்ன இந்த இளவரசியோட பெயிண்டிங் வரைய சொன்னாரு. ஆனா இவங்க சிரிக்கவே மாட்டேறாங்களே, எப்படி நான் வரைவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு சைனாவுடைய தளபதி வர்றாரு. யாரு நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே அந்த இளவரசி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு அந்த பெயிண்டர் சந்தோஷப்பட இந்த விஷயங்கள் எல்லாமே பிரசன்ட்ல இருக்க ஹீரோக்கு ஞாபகம் வருது. டே மச்சான் செத்துட்டியோன்னு நினைச்சேன்டா, ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லியம் ஹீரோவை எழுப்பும் போது அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி 2 பேர் வந்துடுறாங்க. ஏடா பண்றீங்க சவப்பட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஜாக்கி சான் அவங்க 2 பேர் கூடயுமே ஒரு ஃபைட்டா போடுறாரு. இந்த ஃபைட் சீன் முடிஞ்சா நீங்க யூடியூப்ல பாருங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்க 2 பேரையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவும் வில்லியமும் அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது வில்லியம் அந்த வாளை கையில எடுத்துக்கிறாரு. எதுக்குடா அந்த வாளை கையில வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எதுக்கா, நம்ம பாதுகாப்புக்கு தான் டூட், அந்த வாள் மட்டும் இல்ல நீ சொன்ன அந்த பெயிண்டிங்கையும் தூக்கிட்டேன், வா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் வில்லியமும் கிளம்புறாங்க. இப்ப வெளியில வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த சாமியார் கீழே விழுந்து கிடக்கான். சே இவன் டம்மி தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வில்லியம் சொல்லும்போது கீழ இருந்து அந்த சாமி மேல கை காட்டிடுறான். இத பார்த்துட்டு அந்த கூட்டம் மொத்தமும் நம்ம ஹீரோவையும் வில்லியமையும் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிழவன் கீழே விழுகும் போதும் போட்டு கொடுத்து தாண்டா போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது அந்த சைடு பார்த்தா விடலையே சிக்கனா சட்னி தாண்டா, வா ஓடு ஓடு ஓடு. இப்ப இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் வருது. நம்ம ஹீரோ அந்த வாளை வாங்கிக்க ஃபர்ஸ்ட் வில்லியம் ஹெலிகாப்டருக்குள்ள ஏறிடுறான். இப்ப ஹீரோ ஏறலான்னு பார்க்கும்போது பின்னாடி விரட்டிட்டு வந்தவங்க கல்ல எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லு போடுறதுனால ஹெலிகாப்டரால பறக்க முடியல. இப்படி
இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹெலிகாப்டர் காலி ஆயிரும். சோ வேற வழி இல்லாம அந்த பைலட் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அந்த சைடு போயிடுறாரு. இங்க ஹீரோ மட்டும் தனியாலாம் மாட்டிக்க இப்ப அவங்க எல்லாருமே ஹீரோ விரட்டிட்டு இருக்காங்க. இங்க மலைக்கு மேல இருக்காரு ஹீரோ. வேற வழியே இல்ல, இவங்க கிட்ட சிக்கனா புளிஞ்சிருவாங்க, அதுக்கு இந்த ஆத்துலயே குதிச்சிருவோம், குதிச்சிடுறா ஜாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணியில குதிச்சிடுறாரு. இப்ப விட்ட இடத்துல இருந்து கனவு கண்டினியூ ஆகுது. அங்க தளபதியா இருக்க நம்ம ஹீரோ அந்த கொரியன் இளவரசியை காப்பாத்தி தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாருல்ல, விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இளவரசி மயங்கி இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு கொரியன் தளபதியோட ஆளுங்க 2 பேர் வந்து அந்த இளவரசியை கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா சண்டைக்கு நடுவுல அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோவோட வயித்துலயே குத்திடுறான். இருந்தாலும் சமாளிச்சு நம்ம ஹீரோ எப்படியும் அவங்க 2 பேரையும் கொன்னுடுறாரு. இப்ப ஹீரோ கீழே விழுகும்போது அந்த சைடு இளவரசி நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு வராங்க. அந்த டைம்ல ஹீரோ, வேணாம் கிட்ட வராதீங்க, நீங்க இளவரசி, நான் உங்களோட வேலைக்காரன், நீங்க என்ன தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி டயலாக் பேசும்போது என்னதான் இருந்தாலும் வயித்துல கத்தி குத்து வாங்கிட்டார் இல்லையா, சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இளவரசி தான் தையெல்லாம் போட்டு ஹீரோவை காப்பாத்துறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஆத்துல மிதந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இப்ப நம்ம ஹீரோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஆத்தோரமா ஒரு பொண்ணும் யானையும் குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேரு சமந்தா. இப்ப அந்த யானை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வேகமா ஆத்துக்குள்ள போய் நம்ம ஹீரோவை காப்பாத்தி இந்த சைடு தூக்கிட்டு வந்து போடுது. இத சமந்தா பார்த்துட்டு யாரா அவன் செத்துக்கிட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியுதா? பாலிவுட் ஆக்ட்ரஸ் மல்லிகா ஷெராவத். தசாவதாரம்ல வில்லனுக்கு ஜோடியா வருவாங்கல்ல. இப்ப ஹீரோ அடுத்த நாள் கண்ணை திறந்து பார்த்தா அவர் ஒரு கோயிலுக்குள்ள இருக்காரு. அங்க உள்ள சிலை எல்லாத்தையுமே ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது வாசல்ல சமந்தாவும் இன்னும் ஒரு சில பொண்ணுங்களும் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு பேசும்போது அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நான் என் கையில ஒரு வாள் வச்சிருந்தேனே அது எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கவலையே படாதீங்க, என் மாமா ஒரு ஆசானா இருக்காரு, அவர்கிட்ட தான் உங்க வாள் இருக்கு, வாங்க உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். சமந்தா ஹீரோவை கோவிலுக்கு சைட்ல கூட்டு போறாங்க. அவங்க எல்லாருக்கும் கத்தி சண்டை போட சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் சமந்தாவோட மாமா. இப்ப ஹீரோ அவர்கிட்ட போயிட்டு பேசும்போது, நீ நேத்து கோவில்ல என்னென்னலாம் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, கவலைப்படாத நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. ஒருத்தன் வித்த காட்டினா அவனோட காலில் விழுகிறது தான் ஆன்மீகம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையான ஆன்மீகம்ங்கிறது மனசு அமைதிப்படுத்தி அவங்களுக்குள்ளேயே அவங்கள தேடுறது. இந்த விஷயம் இப்பயாவது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இந்த உன் வாள் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த வாளை கொடுக்கும்போது, ஐயோ சார் எனக்கு கத்தி சண்டை எல்லாம் போட தெரியாது, இந்த வாள் எந்த இல்ல, இதை நான் அங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு ஒரு சில கேள்விக்கு பதில் வேணும், அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த வாள் ஒண்ணுது இல்லையா, சரி உனக்கு பதில் வேணுமா, ஒரு சில சமயம் 2 விஷயங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் இருக்கும், சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு மாமா அவரோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ல ஒருத்தர் இறக்குறாரு. இப்ப ஹீரோவும் அவரும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹீரோ கேவலமா தான் சண்டை போடுறாரு. ஆனா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னன்னு தெரியல, எதிரில இருக்க அந்த ஸ்டூடெண்ட் 2000 வருஷம் பழமையான ஒரு வீரன் மாதிரி கண்ணுக்கு தெரியுறான். நம்ம ஹீரோவும் சும்மா இல்ல, நம்ம ஹீரோக்கு திடீர்னு பிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அந்த சவப்பெட்டியில போட்டுருந்துச்சு இல்லையா, ஒரு இளவரசர் கூட சைனீஸ் வீரன் ஒருத்தன் சண்டை போட்டான்னு, அந்த சைனீஸ் வீரனே நம்ம ஹீரோ தான். அவங்க 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போடுறத காமிக்கும் போது இந்த சைடு நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்து நம்ம ஹீரோவும் அதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. 2000 வருஷம் முன்னாடி நடந்த மாதிரியே நம்ம ஹீரோ அந்த வீரனை தோக்கடிச்சிடுறாரு. இத பார்த்து ஹீரோ ஆச்சரியமா நிக்கும் போது, சண்டை போடவே தெரியாதுன்னு சொன்ன உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன், இந்த வாள் ஒன்னும் சாதாரண வாள் இல்ல, இது உன் முன்ஜென்மத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அந்த மாமாவும் பேசிக்கிட்டே போறாங்க. அந்த இடத்துல ஹீரோ, உங்களுக்கு இந்த முன்ஜென்ம கான்செப்ட்ல எல்லாம் நம்பிக்கை இருக்கா, எனக்கு சுத்தமா இல்ல அப்படின்ட்டு சொல்லும்போது, மனசை அமைதியா வச்சு யோசி, கண்டிப்பா உனக்கு வழி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எது முன்ஜென்மம், இந்த கனவு உனக்கு முன்ஜென்மம், அடுத்து வரப்போறவங்களுக்கு நீ முன்ஜென்மம், எல்லாமே மாயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, அட போயா நல்லா குழப்பி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. சரி அவர் சொன்னதை ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அமைதியா இருக்கும்போது இப்ப திரும்ப கனவு கண்டினியூ ஆகுது. அங்க கொரியன் இளவரசி ஒரு குகைக்குள்ள முழிக்கிறாங்க. அங்க ரொம்ப குளிரா இருக்கு, ஒரே பனியா பெஞ்சிட்டு இருக்கு. அங்க வெளியே தான் ஹீரோ பாதுகாத்துட்டு நின்னுட்டு இருக்காரு. இப்ப இளவரசி ஹீரோவை போய் பார்க்கும்போது அங்க பார்த்தா ஹீரோ பாதுகாப்புக்கெல்லாம் நிக்கலாம், குளிர் தாங்க முடியாம உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காரு. இப்ப இளவரசி ஹீரோவை உள்ள இழுத்துட்டு வரும்போது அங்க பார்த்தா ஹீரோவால குளிர் தாங்க முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஹீரோவோட நடுக்கம் நிக்க மாட்டேங்குது. சோ வேற வழி இல்லாம இளவரசி அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி அந்த இடத்துலயே படுத்துக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாட்கள் கழிச்சு பார்த்தா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இளவரசியும் ஹீரோவும் வெளியே வராங்க. அந்த இடத்துல இளவரசி, நீங்க டான்ஸ் ஆடி பாத்திருக்கீங்களா, எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு, உங்களுக்காக நான் ஆடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா எனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, அட ஏன் கவலைப்படுறீங்க, இங்கதான் யாரும் இல்லல்ல, நான் உங்களுக்காக ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசி சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நாளைக்கு ஹீரோவும் இளவரசியும் டிராவல் பண்ணிட்டே போக கடைசியா சைனாக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அங்க பின்னாடி 7 வண்டர்ஸ்ல ஒன்னான தி கிரேட் வால் ஆஃப் சைனாவும் தெரியுது. இப்ப ஹீரோ இளவரசி கிட்ட, என் கடமை முடிய போகுது இளவரசி, உங்களை சைனாக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேணாம் என்ன வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருங்களேன், நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு இளவரசி சொல்லும்போது,
என்ன பேசுறீங்க நீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க ஒரு இளவரசி. நம்ம 2 பேரும் சேரவே முடியாது. அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஏன் உங்களுக்கு என்னைய பிடிக்கலையா? அப்படின்ட்டு இளவரசி கேட்கும்போது, நீங்க மட்டும் சைனாக்கு போகாம என் கூட இருக்கிறது தெரிஞ்சுனா, உங்க மகளுடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும்? சைனாக்கும் கொரியாக்கும் நடுவுல வாரே வந்துரும். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லும்போது, சரி ஓகே. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். இனி நான் வாழப் போற வாழ்க்கை உங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுக்காக மட்டும் தான் வாழ்வேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படின்ற மாரிலாம் அந்த இளவரசி சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பிரசன்ட்ல இருக்க ஹீரோக்கு ஞாபகம் வரும்போது, பின்னாடில இருந்து சமந்தா, டேய் ஜாக்கி ஓட்றா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராங்க. என்னன்னா நேத்து பதர்கள் எல்லாருமே ஹீரோவை விரட்டியிருப்பாங்க இல்லையா? அதுல ஒருத்தன் போலீஸ கூட்டிட்டு ஹீரோவை பிடிக்கிறதுக்காக இங்க வந்துட்டான். இப்ப ஹீரோவும் சமந்தாவும் ஊருக்குள்ள வேகமா ஓடும்போது இங்க பின்னாடியே போலீஸ் விரட்டி வந்துட்டு இருக்கு. ஊருக்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவையும் சமந்தாவையும் காணா. போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க பார்த்தா டான்சர்ஸா சமந்தா மாறு வேஷத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ மியூசிக் பேண்ட்ல பிபி ஊதிக்கிட்டு இருக்காரு. அவர் அமைதியா தான் ஒழிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பக்கத்துல பாம்பு வந்துருச்சு. சமந்தா பார்த்துட்டு டான்ஸ்லயே சிக்னல் கொடுக்குறாங்க. பக்கத்துல பாம்பு இருக்குடா டோய் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப ஹீரோ பார்த்துட்டு அந்த பாம்பை கையில எடுத்து போலீஸ் மேல தூக்கி போட்டுட்டு சமந்தாவும் ஹீரோவும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடியே போலீஸ் வரத்திக்கிட்டே வருது. இப்ப நடுவுல ஒரு இடத்துல சுத்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சண்டை போடுவாரு. சமந்தா ஒழிஞ்சுப்பாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஹீரோ கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு. அந்த சைடு பார்த்தா சமந்தா குத்துன்னு குத்துறாங்க. மாமா தான் ஃபைட்டிங் டீச்சர் ஆச்சு. நிறைய கத்து கொடுத்துருப்பாரு போல இருக்கு. போலீஸ் அடி வாங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்களா தமிழ்ல எழுதி இருக்காங்க. அது ஏனே தெரியல. இந்த மாதிரி ஹாலிவுட் படத்துல எல்லாம் தமிழ் வார்த்தையை பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, பேக் டு ஸ்டோரி. இப்ப இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா இன்னும் நிறைய போலீஸ் வந்துடுறாங்க. சோ வேற வழி இல்லாம ஹீரோவும் சமந்தாவும் அங்க இருந்து வேகமா ஓடி ஒரு ஃபேக்டரிக்குள்ள போயிடுறாங்க. அது என்ன ஃபேக்டரின்னு பார்த்தா இந்த எலி டிராப் எல்லாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரிக்குள்ள போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தெரியாம ஹீரோ அந்த டிராப்ல காலை வச்சிருக்காரு. சோ அவரோட Dress அசைய முடியாம ஒட்டிக்க கூடவே பின்னாடி வந்த சமந்தா போலீஸ்னு எல்லாருமே அதுல மாட்டிக்கிறாங்க. அப்பயும் அவங்க ஹீரோவையும் சமந்தாவையும் பிடிக்கலான்னு பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த இடத்துல உலக நாயகனோட பெயிண்டிங் இருக்கு பாருங்க பின்னாடி. அங்க அந்த மெஷின் கடைசியில பிளேட வச்சு கட் வேற பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சமந்தாவும் அவங்களோட Dress-அ கழட்டி போட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த சைடு இவனுங்க செத்துருவானுங்களோன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் நல்லவராச்சு. சோ அந்த மெஷினை ஆஃப் பண்ணிட்டு ஹீரோவும் சமந்தாவும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இப்போ ஒரு ஆறுக்கு பக்கத்துல சமந்தாவும் ஹீரோவும் நின்னுட்டு இருக்கும்போது இந்த ஆத்துலயே 2 நாளைக்கு டிராவல் பண்ணீங்கன்னா சைனாக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லாஜிக் கேட்கறதுக்கு கேவலமா தான் இருக்கும். இருந்தாலும் நம்பிதான் ஆகணும். யாருக்கு தெரியும், ஒருவேளை இப்படி நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாமே. ஆத்தோரமா போனா ஒரு பெரிய ஷிப் இருக்கும். அந்த ஷிப்ல இருந்து டிராவல் பண்ணா 2 நாள்ல சைனாக்கு போயிடலாம். அப்படி வச்சுக்கலாம். லாஜிக்லாம் பார்க்காதீங்க. நம்ம எல்லாம் சென்னையில இருந்து சொக்கம்பட்டிக்கு 10 நிமிஷத்துல போயிட்டோம். சரி நீங்க என்னை திரும்ப பார்க்க வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பா உன்னையும் உன் மாமாவையும் பார்க்கறதுக்காக திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கப்பல்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கட் பண்ணி வில்லியம்மா காட்டினா அவன் அமெரிக்கால அந்த மீட்டிங் ரூம்ல இருக்கான். அங்க உள்ளவங்க எல்லாருமே ஆச்சரியமா அந்த கல்லை பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒன்னும் சாதாரண கல் இல்ல, இது நம்ம உலகத்தை சேர்ந்ததே இல்ல, இது ஒரு எரி நட்சத்திர கல்லு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது எதிரில பார்த்தா அந்த கல்லோட பவரை யூஸ் பண்ணி இங்க வில்லியம் பறந்துட்டு இருக்கும்போது அங்க மீட்டிங்ல உள்ள ஒரு பொண்ணு அந்த கல்லை மறைச்ச உடனே இந்த சைடு வில்லியம் கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்து அவங்க எல்லாரும் சிரிக்க இப்ப அந்த டைம்ல ஹீரோ கிட்ட இருந்து வில்லியமுக்கு கால் வருது. இப்ப வில்லியம் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லும்போது சரி ஓகே நான் சைனாக்கு வந்துட்டேன், அந்த இளவரசியோட பெயிண்டிங்கும் உன்கிட்ட தானே இருக்கு, எடுத்துட்டு சைனாக்கு வந்துரு, நான் இந்த மியூசியமுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. அந்த ஒரு பொண்ணு கல்ல மறைச்சு விளாண்டா இல்லையா, அவ இப்ப வில்லியம் கிட்ட வந்துட்டு நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இவங்க எல்லாருமே ஒரு மியூசியமுக்கு சொந்தமான இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ இன்னொரு ஆர்கியாலஜிஸ்ட் கிட்ட இந்த வாளை பத்தி கேட்கும்போது அவர் இதை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா இது 2000 வருஷம் பழமையான ஒரு வாள் தான், எனக்கு தெரிஞ்சு இத அரசாங்கத்துல ரொம்ப முக்கியமான வேலையில இருந்தவங்க தான் வச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வாளை பத்தி சொல்லிட்டு அந்த வாளை அவரோட ஆளுங்க கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு யோ என்னையா பண்றீங்க, இந்த வில்லியமோட ப்ராஜெக்ட்டுக்கு எங்க கம்பெனி தான் ஃபண்டிங் கொடுக்குது, இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான எல்லா பொருட்களுமே எங்களுக்கு தான் சொந்தம், அந்த வாளை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மேடம் உங்களுக்கு விஷயம் தெரியாதா, ஜாக்கி இந்த வாளை எங்களோட மியூசியம்க்கு டொனேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை பார்த்துட்டு வில்லியம் டென்ஷன் ஆகி டேய் என்னடா பண்ற, அந்த வாளுக்கும் என்னோட ரிசர்ச்க்கும் சம்பந்தம் இருக்கலாம், இல்லாமையும் போலாம், அது கண்டிப்பா நமக்கு தேவைப்படும், அது மட்டும் இல்லாம அதை எடுத்துட்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த வாள் ஒரு புராதன பொருள், மனுஷங்க எல்லாருக்குமே அது சொந்தம், அதை தனி ஆட்கள்லாம் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது விட்டா அந்த எரிக்கல்லையும் திரும்ப கொடுக்க சொல்லுவ போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுல என்ன டவுட், ஒரு ரிசர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்லை கொடு, அதுவும் உலக மக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணுதான், அது மட்டும் இல்லாம அது இந்தியாவை சேர்ந்தது, சோ அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு அதை திரும்ப கொடுத்தாகணும், ரிசர்ச்சை முடிச்சிட்டு கொண்டு வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இதை கேட்டுட்டு வில்லியம் டென்ஷனா நடக்கும்போது அந்த பொண்ணு வில்லியம் கிட்ட வந்துட்டு சரி கவலைப்படாதடா, உனக்கு என் பாஸ் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்க உன் பாஸுக்கு தான் என்னை பார்க்க விருப்பமே இல்லையே அப்படின்ற மாதிரி வில்லியம் சொல்றான். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லியமோட ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பொண்ணுடைய பாஸ் தான் காசு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு தடவை கூட வில்லியம பார்த்ததே இல்ல. இப்ப இந்த பொண்ணே வாலண்டியரா சரி வா நானே உன்னை பார்க்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வில்லியம கூட்டிட்டு போறா. இப்ப வில்லியமும் சந்தோஷமா யாரா எனக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் சொல்லி பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்க பார்த்தா இவர் நின்னுட்டு இருக்காரு. இவரை பார்த்த உடனே வில்லனுக்கு வரதே கோவம், இவனா என் ப்ராஜெக்ட்டுக்கு காசு கொடுக்குறான், இவ ஒரு திருட்டு பைய அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வில்லியம் அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது, நில்றா, நீயும் ஜாக்கியும் இந்தியாவுக்கு போயிட்டு என்ன பெர்மிஷன் கேட்டா அந்த எரிக்கலை கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும்போது, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு வில்லியம் கேட்கும்போது, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப நாளா உங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் ஸ்டூடெண்ட் ஜாக்கி இருக்கானே, அவன் ஒரு திறமைசாலி. நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்க விஷயத்த அவன் தான் எனக்கு கண்டுபிடிச்சு தர ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது, இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவனும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான். ஆனா சாதாரண ஆர்கியாலஜிஸ்ட் இல்ல, நம்ம ஹீரோவுடைய டீச்சரே இவன் தான். ஆனா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா, புராதன பொருட்களை கண்டுபிடிச்சு மியூசியம்க்கு கொடுக்காம அதை ஏலத்துக்கு வித்திருப்பான். அதனால நம்ம ஹீரோ அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு பிரிஞ்சு வந்திருப்பாரு. சரி, நான் இப்ப என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி வில்லியம் கேட்கும்போது, நீ உலகத்திலே பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய கண்டுபிடிப்பா கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஜாக்கி கூடயே இரு, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அவனே உன்னை பெரிய சயின்டிஸ்ட் ஆக்குறானா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இவனை வில்லனே கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்ல, வில்லியமும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப வில்லன் அந்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சைனாவுடைய அரசரை பத்தி படிக்கும்போது, இந்த சைடு பார்த்தா ஹீரோவும் அவனை பத்தி தான் படிச்சிட்டு இருக்காரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அந்த அரசருக்கு ஒரு எரிக்கல் கிடைச்சது, அது அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்ததா அவர் நம்பினாரு. சோ சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்தியால இருக்க தசாருடைய அரசர் கூட நட்பு வச்சுக்கிட்டாரு. இதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ திரும்ப கனவுக்குள்ள போயிடுறாரு. அங்க சைனாவுடைய அரசருக்கு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இத பத்தி ஹீரோ மந்திரிங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, சாகாவரம் கொடுக்குற லோஷனை தசாருடைய அரசர் கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம பசங்க வந்துட்டு இருக்காங்க, அரசருக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, இப்ப ஊருக்குள்ள ஹீரோவுடைய விசுவாசி வேகமா குதிரையில வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து ஹீரோ கிட்ட, தலைவா, சாகாவரம் குடுக்குற லோஷன் எடுத்துட்டு நம்ம பசங்க வந்துட்டு இருந்தாங்க, ஆனா நடுவுல புரட்சிக்காரங்க நம்ம பசங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க, அங்க போய் அவங்கள காப்பாத்தினாதான் அரசரை காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோ இப்ப வேகமா மந்திரிங்க கிட்ட எல்லாம் பேசவே இல்ல, ஸ்ட்ரைட்டா அரசர் கிட்ட போயிட்டு, அரசே, அந்த சாகாவரம் குடுக்குற லோஷனை நம்ம பசங்க எடுத்துட்டு வரும்போது நடுவுல புரட்சிக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, நானும் நம்ம வீரர்களும் போய் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வரோம், பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த அரசரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ வேகமா அவரோட வீரர்கள் கிட்ட போயிட்டு, வீரர்களே, இது ஒரு சூசைட் மிஷன், சோ யாருக்கெல்லாம் குடும்ப குட்டி இல்லையோ அவங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த சைடு விஸ்வாசிக்கு ஆக்சுவலா குடும்பம் இருக்கு, அவன் பாட்டுக்கு கீழே நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது விஸ்வாசி ஹீரோ கிட்ட, தலைவா, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே அரசாங்க வேலையில ஜாயின் பண்ணோம், இப்ப சாகும்போது மட்டும் விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே, முடியாது, நானும் என் வீரர்களும் ஒன்னா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட விஸ்வாசியும் அவனுடைய வீரர்களும் ஒன்னா கிளம்புறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இளவரசி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னன்னு கேட்க, போயிட்டு பத்திரமா திரும்புவாங்க, உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்துல, சரி கண்டிப்பா திரும்ப வரேன், ஆனா ஒரு விஷயம், நான் இது வரைக்கும் இதை உங்ககிட்ட சொன்னதில்ல, என் மனசுல எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. இந்த சைடு வீரர்களை சுத்தி வளைச்சிருக்க புரட்சிக்காரங்களை காமிச்சா, அங்கதான் நமக்கு தெரியுது சுத்தி வளைச்சிருக்கிறது புரட்சிக்காரங்க இல்ல, சைனால வேலை பார்த்துட்டு இருக்க ஜெனரலும் அவனுடைய வீரர்களும் தான் இவங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, அரசருக்கு கீழே மந்திரிங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மந்திரிங்கள்ல ஒருத்தன் தான் அரசருக்கு எதிராக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த ஜெனரல் அந்த வீரர்கள் கிட்ட மந்திர லோஷனை கேட்கும் போது, தர முடியாது, தளபதி கிட்ட தரணுங்கிறது தான் உத்தரவு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஜெனரல் அவனோட வீரர்களை அட்டாக் பண்ண சொல்றான். அவங்களும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோவும் அவருடைய வீரர்களும் அந்த இடத்துக்கு வந்து அரச சின்னத்தை காமிச்சு, நடந்து இதான் அரசரோட ஆணை, மரியாதையா அந்த லோஷனை கொண்டு போக விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஜெனரல் மந்திரியோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கான். சோ முடியாதுன்னு சொல்லி அவனோட வீரர்களை ஹீரோவுடைய வீரர்களோட சண்டை போட சொல்றான். அந்த சைடு அந்த ஜெனரலுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கே ஒன்னும் புரியல, ஹீரோ அரச சின்னத்தை காமிக்கிறாரு, இருந்தாலும் அட்டாக் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது, அந்த சைடு பார்த்தா ஒரு சில வீரர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ அங்க உள்ள எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த ஜெனரலுக்கு கீழே வேலை பார்க்குற அந்த வீரர்களோட ஹெட் வந்துட்டு, எனக்கு எல்லாமே இப்பதான் புரியுது, நீங்க அந்த மந்திர லோஷன் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்புங்க, நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோக்காக அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது, இந்த சைடு ஹீரோ அந்த மந்திர லோஷன் எடுத்துட்டு அவரோட வீரர்கள் கூட அரசரை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஒரு பள்ளத்தாக்குல நம்ம ஹீரோவும் அவருடைய ஒரு சில வீரர்களும் போயிட்டு இருக்கும் போது, அந்த ஜெனரல் அவனோட வீரர்களோட வந்து ஒரு பெரிய அம்ப விடுறா, அது நேரா வந்து நம்ம ஹீரோவுடைய குதிரையை கொன்னுருது. இப்ப ஹீரோவுடைய குதிரை கீழே விழுந்துற ஹீரோ தனியால நின்னுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ அவர் கையில இருந்த மந்திர போஷனை விஸ்வாசி கிட்ட தூக்கி எறிஞ்சு, நீ போய் அரசரை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த விஸ்வாசிக்கும் வேற வழி தெரியல, சரி தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஸ்வாசி அங்க இருந்து கிளம்பும் போது, இந்த சைடு குதிரை துடிச்சிட்டு இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ உன் கடமையை முடிச்சிட்ட, நீ நிம்மதியா தூங்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, பிரசன்ட்ல ஹீரோ முழிச்சுக்கிறாரு. இப்ப வில்லியம் அந்த இடத்துக்கு வராரு. சாரிடா மச்சான், தெரியாம அப்படி பேசிட்டேன், நீ சொன்னது சரிதான், எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம், நீ உன் கனவுல அடிக்கடி ஒரு வாட்டர் ஃபாலும் கூடவே அந்த வாட்டர் ஃபால்குள்ள ஒரு குகையும் தெரியுதுன்னு சொல்லுவியே, அதை கூட நான் கண்டுபிடிச்சேன், இதுவானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, இதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆகுறாரு. கட் பண்ணா இப்ப இவங்க அந்த வாட்டர் ஃபாலுக்கு எதிரில தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்க உள்ள கிராமத்துக்காரங்க கிட்ட அந்த நீர்வீழ்ச்சியை பத்தி விசாரிச்சுட்டு நம்ம வில்லியம் கிட்ட அவர் கண்டுபிடிச்சத சொல்றாரு. ஒரு காலத்துல இங்க வருமா வந்ததுல இங்க தண்ணியே இல்லாம போயிருக்கு, அந்த டைம்ல அதுக்குள்ள இருந்து ஒரு குகை தெரிஞ்சிருக்கு, ஒரு ஆள் அந்த குகைக்குள்ள கூட போயிருக்கான், அவன் உள்ள போன நேரமா என்னன்னு தெரியல, திடீர்னு மொத்தமா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் உள்ள போன அந்த
ஆளும் காணாம போயிட்டானா, லைட்டா பயமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கண்டிப்பா நீ உள்ள போக தான் போறியா அப்படின்ட்டு வில்லியம் கேட்க, ஆமா என் கனவுல அடிக்கடி இந்த இடம் வேற வந்துகிட்டே இருக்கு, உள்ள போனாதான் அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ நீர்வீழ்ச்சியோட டாப்புக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு வில்லியம் தூரத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இப்ப வில்லனும் அவனுடைய ஆளுங்களும் வந்துடுறாங்க. கவலைப்படாத, ஜாக்கி திறமசாலி, அது மட்டும் இல்லாம அவன் என்னோட ஸ்டூடெண்ட், அவன் எப்படி தோப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தா கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த நீர்வீழ்ச்சிக்கு நேரா தொங்கிக்கிட்டே அந்த நீர்வீழ்ச்சிக்கு உள்ள இருக்க குகைக்குள்ள போயிடுறாரு. உள்ள பார்த்தா அங்கேயும் தண்ணியா போயிட்டு இருக்கு. அந்த தண்ணியோட தண்ணியா ஹீரோ போயிட்டு கடைசியா ஒரு வழியா ஓரமா வந்து லேண்ட் ஆயிடுறாரு. எப்பா முடியலடா வில்லியம், லைன்ல இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அந்த சைடு வில்லியம் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன ஆச்சா, ஒரே தண்ணி, அங்க ஒரு சின்னதா ஒரு வழி தெரியுது, நான் அதுக்குள்ள போய் பார்க்க போறேன், சரி வை அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு இதை கேட்ட உடனே வில்லன், சரி ஓகே நம்மளும் உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் அங்க இருந்து எங்கேயோ கிளம்புறான். இப்ப ஹீரோ கஷ்டப்பட்டு கல்லுல எல்லாம் ஏறி வேகமா அந்த சின்ன ஓட்ட வழியா உள்ள போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா எதிரில எதுவுமே இல்ல, ஒரே எம்டியா இருக்கு. என்னடா வழியே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துல மயங்கி விழுந்துற, அந்த இடத்துக்கு பறந்துகிட்டே நம்ம கொரியன் இளவரசி வராங்க. அவங்க ஹீரோவை பார்த்து, ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப கட் பண்ணா ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறாரு. எதிரில பார்த்தா அந்த கொரியன் இளவரசி இருக்காங்க. என் கனவுல பார்த்தா அதே பொண்ணு, நீங்க உண்மையிலே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, பாத்தீங்களா நான் கடைசியா உங்களை பார்க்கும்போது என்ன சொன்னேன், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, கடைசி வரைக்கும் உங்களுக்காக இதே இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப கட் பண்ணி இந்த சைடு வில்லனை காமிச்சா, வில்லன் வில்லியம் கூடவே அவனோட ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்த வெடிக்க வச்சு உள்ள வந்துட்டாங்க. ஹீரோ ஒரு இடத்துல மயங்கி இருந்தாருல, அந்த இடத்துக்கு இப்ப இவங்க வந்துட்டாங்க. அடேங்கப்பா அற்புதமா இருக்கு, வெளியில இருந்து பார்த்தா இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியவே தெரியாது, அவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க. நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க மரணம் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடும், ஆனா உள்ள எப்படி போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குனு வில்லனுக்கு புரிஞ்சிருது, ஆஹா யாரும் உள்ள வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்பே பண்ணிருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் குதிக்கும் போது அங்க பார்த்தா வில்லன் பறக்க ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்து பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட, இப்ப வில்லியமும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறமா தான் தெரியுது அந்த இடத்தை சுத்தி அந்த எரிக்கல்லோட பீசஸ் இருக்கு, அதனால தான் இவங்க எல்லாரும் பறந்துட்டு இருக்காங்க. அந்த சைனாவுடைய அரசர் சாகா அவரை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த ஆளலாம்னு சொல்லி இந்த இடத்த கட்டியிருக்காரு. இப்ப இவங்க எல்லாரும் பறந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வில்லன், இங்க பாருங்க ஜாக்கிரதையா இருங்க, ஒரு சில கல்லோட பொசிஷன் மாறினா கூட இந்த மொத்த இடமும் இடிஞ்சு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு இளவரசி நம்ம ஹீரோவை அவங்க வச்சிருந்த வண்டியில இருந்து வெளியே கூப்பிட்டா, அங்க பார்த்தா ஏகப்பட்ட சிலைங்க எல்லாமே பறந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இளவரசி பறக்கும் போது நம்ம ஹீரோவும் பின்னாடியே பறந்து போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் கத்திக்கிட்டே வந்து, யாரா எங்க இளவரசியை டச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நம்ம ஹீரோ அடிக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம விஸ்வாசி. இப்ப விஸ்வாசியும் ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இளவரசி டக்குன்னு குறுக்க வந்து, டேய் அறிவு கேட்ட மாங்கா, உன்னோட தலைவன் தாண்டா அது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எது ஏன் தலைவனா, வாய்ப்பே இல்ல, என் தலைவன் எல்லாம் பாக்குறதுக்கு, ஒரு நிமிஷம் தலைவா உண்மையிலேயே நீ தான் வந்திருக்கியா, ஐயோ உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்லி விஸ்வாசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, தலைவா ஆனா அரசர் இறந்து போயிட்டாரு, உங்க உத்தரவுப்படியே அந்த மந்திர லோஷனை நான் அரசர் கிட்ட கொண்டு போனேன், ஆனா அந்த லோஷன் மேல சந்தேகப்பட்டு முதல்ல என்னைய குடிக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் இளவரசியும் குடிக்க சொன்னாங்க, ஆனா அதுக்கப்புறம் அரசர் குடிக்கிறதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல கூட இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க, நானும் இளவரசியும் மட்டும்தான் உயிரோடவே இருக்கும் இந்த கல்லறையில அப்படின்ற மாதிரி அந்த விஸ்வாசியும் இளவரசியும் சொல்லிட்டு, நான் உங்களை அந்த பள்ளத்தாக்கு கிட்ட விட்டுட்டு போனேன்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏன் இவ்வளவு நாள் நீங்க வரல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் நடந்தது என்னன்னு யோசிச்சு பாக்குறாரு. தளபதியா இருக்க ஹீரோ விஸ்வாசிய போ சொல்லிருப்பாருல்ல, அதுக்கப்புறம் ஜெனரலும் அவனுடைய வீரர்களும் நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சிருப்பாங்க. ஒத்தாலா இருக்கான், எங்கள்ல எத்தனை பேரை உன்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வீரர்கள் அனுப்பும் போது அந்த இடத்துல ஹீரோ விடலையே 100 பேர் கிட்ட சுத்தி வராங்க, அத்தனை பேரையும் ஒத்தாலா சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த சீனை பார்க்கும் போதும் உங்களுக்கு அந்த படம் ஞாபகம் வரலன்னு, நீங்க அந்த படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்ப கஷ்டப்பட்டு அத்தனை பேரையும் சமாளிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்தா லைட்டா முதுகுல கால்ல எல்லாம் குத்திடுறாங்க, இருந்தாலும் விடலையே கஷ்டப்பட்டு அங்க உள்ள எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்காரு. அங்க உள்ளவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை சரணடைய சொல்றாங்க, ஆனா நம்ம ஹீரோ அத்தனை பேரையும் ஒத்தாலா சமாளிச்சிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து அந்த கர்னல் அம்ப குறி பார்த்து விட்டுறான். அதனால ஹீரோ முடியாம நிக்கும் போது அப்பயும் தலைவன் கீழே விழல, பின்னாடி இருக்க ஒரு ஈட்டிய முதுகுல நிறுத்தி அவர் கொன்ன அத்தனை பேர் மேலையும் தைரியமா நின்னுட்டு இருக்காரு. இப்ப அந்த கர்னலே ஹீரோக்கு முன்னாடி வந்து, உங்க வீரத்துக்கு முன்னாடி நாங்க எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி மரியாதை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவோட தலையை வெட்டிடுறாங்க. இது எல்லாமே பிரசன்ட்ல ஹீரோக்கு ஞாபகம் வந்து அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்ன உடனே, என் தலைவன் செத்துட்டானா, அப்ப நீ யாரியா அப்படின்ற மாதிரி விஸ்வாசி கேட்க, திடீர்னு பார்த்தா சைடுல ஒரு சவுண்ட், என்னன்னா வில்லனும் அவனுடைய ஆளுங்களும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோ வில்லனை பார்த்து, நீ எப்பறம் இங்க வந்த, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி வில்லனை பார்த்து ஷாக் ஆகி கேட்கும் போது அந்த சைடு வில்லன், எப்படி தெரியுமா, அதான் அவன் கூடயே இருக்கானே வில்லியம், அவன் என்னோட ஆள் தான், அவன் தான் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. அந்த சைடு வில்லியம் இதை பார்த்துட்டு, நான் வெறும் ரிசர்ச்காக மட்டும் தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த சைடு வில்லனுடைய ஆளுங்க வில்லியமை பிடிச்சுக்கிறாங்க. சாகா வரம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு வில்லன் சொல்லும் போது, அதுக்கு நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசி வேகமா சண்டை போடலான்னு வரான். ஆனா பாவம் விஸ்வாசிக்கு தெரியல, வில்லனுடைய ஆளுங்க கையில கன் வச்சிருப்பாங்கன்னு
போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப கன் எடுத்து விஸ்வாசியோட கையிலேயே போடும்போது என்னடா கை ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோ வில்லனுடைய ஆளுங்க கூட சண்டை போடும்போது அந்த சைடு வில்லன் இளவரசி பக்கத்துல போயிடுறா. அந்த இடத்துக்கு இப்ப விஸ்வாசி வந்து வில்லன் கூட சண்டை போடலான்னு பார்க்கும்போது ஆனா ஏற்கனவே விஸ்வாசியோட கையில சுட்டிருந்ததுல விஸ்வாசி வீக்கா தான் இருந்தா. வில்லன் ஈஸியா விஸ்வாசி அடிச்சு பறக்க விட்டுறாரு. இப்ப இளவரசி கிட்ட போயிட்டு அந்த சாகா வரம் கொடுக்குற லோஷன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இளவரசி அப்படியே மேல பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த அரசரோட சமாதி இருக்கு. ஓ அங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வில்லன் அந்த படிக்கட்டை ஏறும்போது இந்த சைடு வில்லியம் அங்க உள்ள சிலைங்க எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படி அவன் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது இங்க ஹீரோ வில்லனோட ஆளுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அவர் கஷ்டப்பட்டு ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டுருப்பாரு. அவன் ஒரு சிலை மேல விழுந்து அந்த சிலை வந்து நேரா வில்லியம் மேல விழுந்துருது. இந்த சைடு வில்லன் மேல ஏறிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டாரு. இப்ப ஹீரோவும் வில்லனும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இங்க வில்லியம் ஒரு சிலைக்கடியில மாட்டிக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கு மேல ஒரு கோல்டன் பெண்டன்ட் இருக்கும். அந்த பெண்டன்ட்ல ஏற்கனவே என்ன போட்டிருக்கும்னு இந்த பெண்டன்ட் லைட்டா அசைஞ்சாலே இந்த மொத இடமும் அழிஞ்சிரும்னு போட்டிருக்கும். இப்ப அந்த பெண்டன்ட்ல இருந்து இரும்பாலான தண்ணி கீழே விழுது. இப்ப அந்த தண்ணி பட்ட உடனே வில்லியம் விழுந்திருந்தா இல்லையா, அந்த மொத இடமும் இரும்பாலான லிக்விடா ரொம்ப ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல அந்த மொத இடமும் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோவும் வில்லனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இளவரசி ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இவனை தடுத்து நம்ம எதுவும் சாதிக்க போறது இல்ல, வாங்க நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இளவரசியை கூட்டிட்டு அங்க இருந்து பறந்து போறாரு. நீங்க போனா போங்கடா, எனக்கு சாகா வர வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா மேலே ஏறும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல வில்லியம் சிலைக்கு அடியில மாட்டிட்டு இருக்கான். ஹீரோ காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா காப்பாத்த முடியல. இப்ப வில்லியம் ஹீரோ கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல விடு, ஆனா உன்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லணும்டா, நான் உன் நண்பன்டா, நான் உனக்கு எதுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இரும்பு தண்ணிக்குள்ளாவே மூழ்கிடுறான். இது எல்லாத்தையுமே பின்னாட்ல இருந்து ஹீரோயின் பார்த்துட்டு, ஜாக்கி உங்க பேரு ஜாக்கி சான் தானே, அப்ப நீங்க என் தளபதி இல்லையா, அவர் இல்லாம என்னால இங்க இருந்து வெளியே வர முடியாது, நான் அவருக்காக இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உன் தளபதி செத்து போயிட்டாரு, தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, என் தளபதிக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி அங்க இருந்து பறந்து போயிடுறாங்க. இதனால ஹீரோவால இளவரசியை காப்பாற்ற முடியல. அவராவது தப்பிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறாரு. இந்த சைடு வில்லன் படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருக்கும் போது அந்த இடமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பறந்துகிட்டு இருந்த அந்த படிக்கட்டு எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வில்லன் அசால்ட்டா மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். இப்ப லாஸ்ட் ஸ்டெப் வச்சுட்டானா அவனுக்கு சாகா வரம் கிடைச்சிடும் அப்படின்ற ஸ்டேஜ்ல மேல ஏறலான்னு பார்த்தா திடீர்னு யாரோ அவனோட காலை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா விஸ்வாசி தான். நான் தான் சொன்னேன் இல்லடா உனக்கு அது கிடைக்க விட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு விஸ்வாசி அவ்வளவு ஹைட்ல இருந்து அந்த வில்லனை கூட்டிட்டு கீழே விழுந்துடுறாரு. இப்ப வெளியே காட்டினா நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. அங்க இருந்து கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ அவரோட கப்பல்ல ஏதோ ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த புக்கே அவர் எழுதுனதுதான். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த ஹீரோ கதையா எழுதி அவரோட ஃப்ரெண்ட் வில்லியம்க்கு டெடிகேட் பண்ணிருக்காரு. இப்ப ஹீரோ அந்த புக்கை பார்த்துட்டு எந்திரிச்சு கால்ஃப் விளையாடலான்னு போறாரு. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. டிஸ்கஷன் டைம். படம் பிடிச்சிருந்துச்சா? சரி ஓகே, அது என்ன படம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த தளபதி அந்த கொரியன் இளவரசியை காப்பாத்தி அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுவாரு. அப்பயே எனக்கு மாவீரன் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியா அந்த ஓதாலா அந்த பள்ளத்தாக்குல அத்தனை பேரையும் சமாளிச்சாருல, அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, இது அந்த படத்துல பார்த்த மாதிரியே இருக்கே. எந்த படத்தை சொல்றேன்னு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகதீரா. தமிழ்ல கூட மாவீரன் ரிலீஸ் ஆச்சுல்ல, ராம் சரண் படம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம சேனலுடைய சூப்பர் சப்போர்ட்டர் சசிரேகா. நம்ம சேனல்ல போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோலயும் அட்லீஸ்ட் ஒரு கமெண்டாவது இருக்கும். அவங்க கடைசியா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறாங்களாம், ஏதோ சர்ஜரி நடக்க போது, எனக்காக கடவுளை வேண்டிக்கங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததே கிடையாது. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் சசிரேகா, கவலையே படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். சர்ஜரி நல்லபடியா முடியும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரமா நீங்க டிஸ்சார்ஜ் ஆவீங்க. கூடிய சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் டே அமிகோ நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் போடுவீங்க. அந்த கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், கவலையே படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். இது குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.